ராசியில் உச்ச குரு. அப்போ நாம் பலரை வழி நடத்துவோம். இது வரைக்கும் நம்ம பஞ்சர் ஆனோம், பல்புல ஃபியூஸ் போச்சு, பலூன்ல காத்து போச்சு, நிறைய பேர்கிட்ட போய் நின்னோம், நல்லா அடி வாங்கினோம், நல்லா உத வாங்கினோம். ஆனா யாரும் நம்மை கவனிக்கவில்லை, கண்டுக்கவில்லை. வாங்க சார், வாங்க பிரதர்னு கூட சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனார்கள். நம்மை கசக்கி பிழிந்தார்கள், நம்மை ஒதுக்கினார்கள், நம்மை தூக்கி போட்டார்கள், தூக்கி போட்டு மிதித்தார்கள். நிறைய தோல்விகள், அவமானங்களை எல்லாம் சுமந்து அப்படியே உயிரை கையில் பிடித்து இரத்த கண்ணீருடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு சான்ஸ், எதுக்கு சான்ஸ் அப்படின்னா, அப்போ அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம், தேஜஸ், இதெல்லாம் நமக்கு பூரணமாக வரும். பிறகு அவர் நம்மளுடைய குடும்பஸ்தானத்தில் போய் அமருகிறார். அதுவும் சிம்ம மண்டலத்தில். சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம்ங்கிற நிலைமையையும், பிறகு அவர் பூரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் அடைகிறார். இதெல்லாம் என்னன்னா, நமக்கு ஒரு 100% வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்துல 200% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜோதிட நிலைகள். ஏன்னா ராசியில 2 சுப கிரகம், 2 ஒளி கிரகம், 2 இனிப்பு கிரகம், 1 கோல்டு, 1 வெள்ளி. இதெல்லாமே வீட்டுல டும் டும் சத்தம் இல்லைன்னா குவா குவா சத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 25 வருட அனுபவம் நிறைந்த எனது பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். 20,000 குழந்தைகளுக்கு மேல் பெயர் அமைத்துள்ளோம். ஏராளமான ஜோதிடம் மற்றும் வாஸ்து, எண் கணிதம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே எங்களது நிகழ்ச்சிக்கு பழகிய உங்களை வரவேற்கிறோம். ஹலோ நண்பர்களே, நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களை ஜாலியாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் முதலில் கடகத்துக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது மாதிரி நேரங்கள்ல தான் நாமும் கடகத்துக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கான, சுறுசுறுப்பான, பரபரப்பான, குஷியான பலன்களை எல்லாம் அப்படியே சும்மா தூக்கி கொடுக்க முடியும். ராசியில் உச்ச குரு. அப்போ நாம் பலரை வழி நடத்துவோம். இது வரைக்கும் நம்ம பஞ்சர் ஆனோம், பல்புல ஃபியூஸ் போச்சு, பலூன்ல காத்து போச்சு, நிறைய பேர்கிட்ட போய் நின்னோம், நல்லா அடி வாங்கினோம், நல்லா உத வாங்கினோம். ஆனா யாரும் நம்மை கவனிக்கவில்லை, கண்டுக்கவில்லை. வாங்க சார், வாங்க பிரதர்னு கூட சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனார்கள். நம்மை கசக்கி பிழிந்தார்கள், நம்மை ஒதுக்கினார்கள், நம்மை தூக்கி போட்டார்கள், தூக்கி போட்டு மிதித்தார்கள். நிறைய தோல்விகள், அவமானங்களை எல்லாம் சுமந்து அப்படியே உயிரை கையில் பிடித்து இரத்த கண்ணீருடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா நமக்கு சான்ஸ், எதுக்கு சான்ஸ் அப்படின்னா, நம்மை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களை இப்பொழுது நாம் நினைத்தால் உதாசீனப்படுத்தலாம். ஆனா நம்மளுடைய நோக்கம் அதல்ல. நம்மளுடைய நோக்கம் சர்வீஸ் செய்வது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வெற்றியை தேடிக்கொள்வது. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய குரு நமக்கு கொடுக்கிறார். இதுல என்ன பியூட்டினா, ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் அவர் ஒரு லாபாதிபதிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறார். அப்போ அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம், தேஜஸ், இதெல்லாம் நமக்கு பூரணமாக வரும். பிறகு அவர் நம்மளுடைய குடும்பஸ்தானத்தில் போய் அமருகிறார். அதுவும் சிம்ம மண்டலத்தில். சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் புஷ்கர நவாம்சம்ங்கிற நிலைமையையும், பிறகு அவர் பூரத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையையும் அடைகிறார். இதெல்லாம் என்னன்னா, நமக்கு ஒரு 100% வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்துல 200% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜோதிட நிலைகள். ராசியில சுக்கிரன்னாவே ஒரு சபையில் மரியாதை, சும்மா
நான் வாட்டு ஒரு ஓரத்துல வந்து நின்று வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன், என்னைய போய் நடுநாயகமா நிக்க வச்சு மரியாதை பண்றியே அப்படின்னா, உண்மையிலேயே இது காலகட்டங்கள்ல அதற்குண்டான ஒரு தெளிவு, ஆற்றல், தீர்வு, வேகம், உத்வேகம், எனர்ஜி, டைனமிசம், இது எல்லாமே கடகராசிக்கு வரும், வந்துதான் ஆக வேண்டும். இது ஒரு கட்டளை. தனஸ்தானாதிபதியே ஆடி மாதத்தில் ராசி மண்டலத்துக்குள் வந்த சிவராஜ யோகம், குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்போ அங்கீகாரம், ஒரு தலைவர், ஒரு அலங்காரம், ஒரு மரியாதை, இதெல்லாமே கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அதுவும் ஃபர்ஸ்ட் சூரியனுடைய நட்சத்திரம், அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயோடைய நட்சத்திரம். இப்போ காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இந்த மூன்றுமே நமக்கு பிளஸ்ஸாக வருகிறது. என்னன்னா, நம்ம லாபத்தை வெகு நாட்கள் பிறகு எடுத்துக்கொள்ள போகிறோம். அது நமக்கு தனஸ்தானமாகவும், ராசியாகவும், நமக்கு ஜீவனமாகவும், நமக்கு புத்திரஸ்தானமாகவும் வருகிறது. இப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல போய் குழந்தைகள் படிக்கும் பொழுது அவர்களே அந்த லாபத்தை எடுத்து அவர்களுடைய இஎம்ஐ கடன் போன்ற விஷயங்களை தீர்த்து கொள்வார்கள். வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கல்வியாக இருந்தாலும், வெளியூர் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கேரண்டியாக ஏற்படும். ஏன்னா ராசியில 2 சுப கிரகம், 2 ஒளி கிரகம், 2 இனிப்பு கிரகம், 1 கோல்டு, 1 வெள்ளி, இதெல்லாமே வீட்டுல டும் டும் சத்தம் இல்லைன்னா குவா குவா சத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. நாம் நினைத்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதற்கு என்னன்னா, ஒரு பியூட்டி, குழந்தைகளுடைய கோஆபரேஷன், பிரதர் சிஸ்டர்ஸனுடைய கோஆபரேஷன், அப்பாவுடைய கோஆபரேஷன், ஊர்ல இருந்து வரக்கூடிய மரியாதை, அனைத்துமே நமக்கு கண்டிப்பாக வரும். விரையாதிபதி ஆட்சி செலவுன்னா கூட இதெல்லாமே ஒரு சுப செலவுகள் தான். மெயினா குழந்தைகளுக்காகவும், வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்காகவும், நோவல் டெக்னாலஜி, அதற்கான ஒரு ஃபார்முலாவை வாங்குவது, சாஃப்ட்வேர் வாங்குவது, பொருள் வாங்குவது, வெளிநாடுல மிஷின் இறக்குமதி பண்ணுவது, இந்த மாதிரி அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயங்களுக்கு அறிவு ஜீவித்தனத்துக்காக மேலும் கொஞ்சம் செலவு செய்வது. என்ன ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும்னா, 8ஆம் இடத்தில் ராகு. அப்போ அந்த வெளிநாட்டிலிருந்து அந்த பொருட்கள் வரும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கைட்லைன்ஸ், விதிமுறைகளை மதித்து அதற்கேற்றார் போல் நாம் நடந்து கொள்வது. இதுல நாம் பேனிக் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வராது. ஏன் அப்படின்னா, சூரியன் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் நம்மளுடைய ராசியில் இருக்கிறார். அப்போ இது நாள் வரை நம்ம டல்லாக இருந்தால் இனி பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்போம். ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும் பொழுது பேச்சுல ரொம்பவும் ஒரு அட்ராக்ஷன். என்னப்பா இவ்வளவு நாள் ரொம்ப டல்லா இருந்தாரு, மூட் அவுட்டா இருந்தாரு, இவரா இப்படி பேசுறாரு, இந்த அளவுக்கு அட்ராக்டிவா பேசக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஆற்றல் இருக்கா அப்படின்னு பலர் யோசிப்பார்கள். இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ நாம் எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் சாதித்து கொள்ள முடியும். அதன் மூலம் அனுகூலம், ஐஸ்வர்யம், இதெல்லாமே நமக்கு ஏற்படும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சாட்டனுடைய பார்வையில். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய ஹஸ்பண்ட் பரபரப்பா செயல்படுவாரு. ஆனா என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சில நேரத்துல உங்களுடைய குழந்தைகளை ஏதாவது சொல்லிவிடுவார். இது கடகராசி பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். சனி பகவான் என்ன பண்றாரு, செவ்வாயை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய குழந்தைகளையோ, உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையோ உங்க லைஃப் பார்ட்னர் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ சில வார்த்தைகள் சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு நெருடலாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். உங்களுடைய வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால நீங்க ரொம்பவும் மெச்சூர்டா, ரொம்பவும் பிலாசபிக்கலா,
அப்படியே ஒரு தெளிந்த ஒரு வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீர்கள். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த குறிப்பா இந்த பிபி இருக்கிறவர்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, இந்த காரமான உப்பு அதிகம் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை கண்ட்ரோல் செய்துக்கணும். ஏன்னா செவ்வாயை சாட்டான் பார்க்கிறார். உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். கடகத்துக்கு 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். இதற்கு 2 அசுப கிரகங்களின் பார்வை. இப்ப நீங்க கடனை கட்டியிருப்பீங்க, ரிசிப்டை வாங்காம விட்டுருப்பீங்க, இருந்த ஆபீசர் என்ட்ரி போடாம விட்டுருப்பாரு. புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர் நீங்கள் கடன் கட்டளை அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் எந்த விதமான சிக்கலும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லை. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் இடத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் நல்ல மேன்மையை கடகராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மராசி மண்டலத்துக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்க போகிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எல்லா அம்மன் கோயிலையும் இந்த கோலாகலம், குதூகலம், எல்லா அம்மன் கோயிலுமே பிரதானமான வழிபாடுகள் ஆடி மாதம் முழுவதுமே விஸ்தாரமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பிரத்யேகமான அந்த ஆடி மாத பலன்களை 12 ராசிக்கும் நாம் அடுத்த பதிவில் மிகவும் விவரமாக காண்போம். அதுவரை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.